கலைஞரி சமாளில போயிட்டு தயிர் விட வைக்கிறீங்க. நம்ம ஏவாவேல் பஜனை பாடுறாரு, ஜங்கு ஜங்கு ஜங்குன்னு பஜனை பாடுறாரு. கலைஞர் உள்ள நினைச்சா ஏவாவேல் அருமையான பஜன், உங்க பஜனையும் நாங்க வச்சிட்டோம், உங்களுக்கு பொதுப்பணித்திலிருந்து ஸ்ட்ரெயிட்டா முதலமைச்சர் தரப்போறோம் சொல்ல போறாரா? நீங்க சொல்லாதுன்னு இப்ப செஞ்சீங்க. உங்க தேர்தல் மேனிஃபெஸ்டோல சொன்னீங்களா நாங்க 81 கோடி நட்டு அப்போ கலைஞருடைய பேனன்னு சொன்னீங்களா? அன்றைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்தாரு. அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி நாங்க மேல்முறையீடு போயிடுறோம்னு சொல்லி மேல்முறையீடு போயிருந்தாங்கன்னா அதனால வரையும் கலைஞருடைய பணம் எங்க இருந்திருக்கும்? மாச்சூர்ல இருந்திருக்கும். குடிநீர் நகர சம்பந்தமான வருவார் சேகர் பாபு மேயர் நின்று கொடுப்பாரு, இப்படி பேசு அப்படி பேசுன்னு நின்று கொடுப்பாரு. தயிர் விட சாப்பிட்ற நீங்க நம்புறல, எதுக்கு நம்புற? முரசொலி டைரி மேல வந்து கலைஞர் படிக்கிறாரா? முரசொலி ஆமா நான் எழுதுன மாதிரி முரசொலி இல்லை, இப்ப எழுதுற மருது சரியா எழுத மாட்டேன் சொல்றாரா உங்ககிட்ட? போராடணும், சட்டத்துறை அமைச்சர் போராடணும். அங்க உட்காந்து ஒரு ஈவோ இத்து போன அவன் பேர் தெரியல எனக்கு, அவன் போராடணும். கேவலம் பதவிக்காக, கேவலம் பணத்துக்காக கடவுளை நிந்திக்கிறீங்க. இந்த இடம் அறநிலைத்துறைக்கு தான் சொந்தமானதுன்னு யார் சொல்லணும்? அறநிலைத்துறை. அவனமா சொல்றான் இது எங்களுக்கு சொந்தம் இல்லைன்றான். ஃப்ராடு பசங்க. திருப்பரங்குன்றத்துல ஒரு திமுக நிர்வாகி ஒருத்தன் எங்களை இந்த தீர்ப்பை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இவர்கள் இந்துக்களுக்கு எதிராக செயல்படுறதுனால நான் இந்த கட்சியிலிருந்து விலகி தாவேகா போறேன்னு சொல்லி போட்டான். எனக்கான அமைச்சரா இருந்து கொண்டு வழிய தேர இழுக்கிறேன்ட்டு தூண் துப்பிட்டு ஒத்தைக்கு ஒத்த வாடான்னு கூப்பிடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன கூப்பிடுறீங்க? நீங்களாம் சோறு தின்றீங்களா டேஷ் தின்றீங்களான்னு மாலை போட்ட ஒரு அமைச்சர் சொல்றாரு, அறநிலைத்துறை அமைச்சர். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் வெங்கடேசன் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ஜி. அதிமுக கூட்டணிக்குள்ள பல கட்சிகள் வரும், வலுப்பெறும் அப்படின்ற மாதிரியான தகவலை எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தார். அதனை மெய்ப்பிக்கும் விதமா அன்புமணி ராமதாஸ் பாமக அணி அதிமுக கூட்டணியில இணைஞ்சிருக்கு, என்டிஏ கூட்டணி வலுப்பெற்று இருக்கிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து? இல்ல, இது எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் தான். ஒருங்கிணைந்த பாட்டாள் மக்கள் கட்சி இணையணும் அப்படின்னு தான் எல்லாருடைய விருப்பமும். பட் இப்போ நேரம் குறைவா இருக்கு, அதனால ராமதாஸ் அவர்கள் எந்த டைம்ல எப்படி இணைவாருன்னு தெரியல. ஆனா இப்போ திரு அன்புமணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு பலம். இது மட்டும் இல்லாம நேற்று தான் கவர்னர் அவர்களை சந்திச்சு திரு எடப்பாடி பழனிசாமி திமுக அரசாங்கம் கார்ப்பரேட் அரசாங்கமாக செயல்படுகிறது. 56 மாதத்தில் கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடி கடனை பெற்றது மட்டுமல்லாமல் ஊழல் செய்திருக்கிறது. அது எப்படி மேட்ச் பண்றாங்கன்னா சேம் என்ன அவ்வளவு கடன் பெற்றாங்களோ அந்த அளவு ஊழலும் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி துறை வாரியாக ஊரக வளர்ச்சியில இருந்து, மருத்துவத்துறையிலிருந்து, சுகாதாரத்துறையிலிருந்து, பொதுப்பணித்துறையிலிருந்து, கல்வித்துறையிலிருந்து பெருசா ஒரு லிஸ்ட்டை நேற்று கொடுத்துட்டு இதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கணும், ஓய்வு பெற்ற நீதிபதியுடைய தலைமையில இந்த விசாரணை கமிஷன் செயல்படணும்னு சொல்லி கவர்னர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க. திமுகவுடைய ஊழலை எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி தினம் தினம் தோல்வியுறுத்தி காட்டுகிறதோ அதே மாதிரி பாட்டாள் மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அன்புமணியும் திமுகவில் செய்த ஊழல்களை தினமும் பொது வழியில் பேசிட்டு வந்தார். இப்ப அது இணைந்து செயல்படுறப்ப இது பலம் கூடும். இப்ப நான் 10 பேர் ஒரு கைக்கு தட்டினா ஓசை வராது, 2 கையில் தட்டினாதான் ஓசைன்னு சொல்றப்ப திமுகவுடைய ஊழலை எதிர்த்து திமுக ஆட்சி அகற்றப்படும் நினைக்கிற எல்லா கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையலாம். அந்த வகையில் இன்றைக்கு பாட்டாள் மக்கள் கட்சி இணைஞ்சதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா பாட்டாள் மக்கள் கட்சி ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருந்தது. இன்றைக்கு எடப்பாடியுடன் இணைந்து போராட்ட காலத்தில் இனிமேல் பண்றப்ப திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக அமையும். நிறைய கூட்டணி கட்சிகள் பொது வழியிலிருந்து போராடுறப்ப திமுகவுடைய பொய்த்தன்மையும் தேர்தல் வாக்குறுதி அவங்க நிறைவேற்ற தன்மையும் கொண்டு போய் சேர்க்கிறப்ப ரொம்ப ரீச்சா இருக்கும். அந்த வகையில் ஏற்கனவே இருந்த பலத்துடன் மிகப்பெரிய ஒரு பலமும் சேர்ந்தது வரவேற்கத்தக்கது. திருப்பரங்குன்றம் இஷ்யூல நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, ஆனா அதற்கு அமைச்சர் கொடுத்த ரியாக்ஷன் சுடுகாட்டோட ஒப்பிட்டு பணத்தை எங்க எரிக்கணுமோ அங்கதான் எரிக்கணும், விளக்கு எங்க ஏத்தணுமோ அங்கதான் ஏத்தணும் சொன்னதை எப்படி எடுத்துக்கிறது, புரிஞ்சுக்கிறது? அதாவது திரு சட்டத்துறை அமைச்சர் தான் ஒரு சட்டத்துறை அமைச்சர்ன்றதை ஃபர்ஸ்ட் மறந்துடுறாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்துக்களுக்கான தவறான இழிவான சொல்ல பொதுவெளியில பேசுறன்றது அவருக்கு புரியல. திமுகவுடைய அடிமையாக அறுவடியாக அவர் செயல்படுறாருன்றது ரொம்ப பட்ட பரிவர்த்தனமா தெரியுது. உங்க தீர்ப்புக்கு திருப்பரங்குன்றத்துல 2 பேருக்கு டபுள் பெஞ்சு கொடுத்த தீர்ப்பு உங்களுக்கு ஏற்புடையதா இல்லைன்னா மேல்முறையீடு செய்ய போறோம், ஒத்த வரியில முடிச்சுட்டு வெளியே போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான் அமைச்சருடைய பணி. தேவையில்லாம வாலண்டியா இழிவுபடுத்துற மாதிரி இந்த தீர்ப்புக்கே நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இந்த தீர்ப்புக்கு கண்டனத்துக்குரியது, இந்த தீர்ப்புக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த சட்டத்துக்கு புறம்பாக தீர்ப்பு அளிச்சிருக்காங்கன்னா என்ன மாதிரி ஒரு சட்டத்துறை அமைச்சர் பேசுறாரு? சட்டத்துக்கு புறம்பா எப்படி ஒரு நீதிபதி தீர்ப்பு அளிக்க முடியும்? ஒரு நீதிபதிகள்
ஒரு தீர்ப்பை எழுதுறாங்கன்னா சட்டத்துக்கு உட்பட்டு ஆவணங்களை சரிபார்த்து இந்த 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 கண்டென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு அவங்க நம்ம திட்டாம இருக்கிற அளவுக்கு நம்மளுடைய தீர்ப்பு கரெக்டா இருக்கணுன்றதுக்காக ஆவணங்கள், சாட்சியங்கள் அந்த நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்காங்க. என்ன தெரியுமா, இந்த தீர்ப்பை எழுதுவதற்கான முழு சுதந்திரத்தையும், இந்த தீர்ப்பை எங்கள் எழுதுவதற்கு தேவையான ஆவணங்களை கொடுத்த அனைவருக்கும் நன்றி. ஏன்னா எல்லாத்தையும் அவங்க ரெடி பண்ணுங்க. நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். இப்ப முடிச்சிட்டு இருக்காருல விஜய் கேஸ்ல ஒருத்தர், ஒரு நீதியரசர் வந்து பதிவாளரும் ஆஜராக சொல்லியிருக்காங்க. அதுல சாதாரணமா போட்ட கேஸை வந்து பொதுநல வழக்கா போட்ட கேஸை வந்து நீங்க கிரைம் கேஸா நீங்க எப்படி மாத்துறீங்கன்னு சொல்லி இது மாதிரிலாம் யோசிப்பாங்க நீதிபதிகள். அப்ப நீங்க என்ன பண்ணணும், தீர்ப்பு அளிச்சுட்டாங்க, அந்த தீர்ப்பு நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இது 2 வரி தான் பேசணும். ஏன்னா மற்ற மதத்திற்கு புண்படுன்ற பேசிக் அறிவு அவருக்கு வேணும். இந்த தீர்ப்பு ஏற்புடையதா இல்ல பண்ண மாட்டாங்களே. ஆமா, இந்த தீர்ப்பு ஏற்புடையதா இல்ல, நாங்க உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு போடுறோம், முடிஞ்சு போச்சு. நாங்க உச்சநீதிமன்றத்துல பாக்குறோம், உயர்நீதிமன்றத்துல வெற்றி அடைத்தோம், உச்சநீதிமன்றத்துல வெற்றி அடைகிறோம். ஒரு சின்ன கம்பாரிசன் சார், இதுவே இந்த இடத்துல வேறு மதத்தை சார்ந்தவர்கள், இந்து மதம் அல்லாத வேறு மதத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதிரியான தீர்ப்பு வருது, அப்ப ஸ்டாண்ட் வந்து டிஎம்கே ஸ்டாண்ட் வேற மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்களா? யாராவது சொல்றேன், நான் எல்லா காணொலியிலும் சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் வந்து திமுகவுடைய கொள்கை கோட்பாடுக்கு செயல்படுறாங்கன்றது கூட ஒத்துக்க மாட்டேன். மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அறுவடியாக செயல்படுறாங்க. ஏன்னா மற்ற அமைச்சர்கள் எல்லாமே சாமி கும்பிடுறாங்க, ஆனா அவங்களாம் வேடிக்கை பாக்குறாங்க பாருங்க. அதான் வருத்தத்தோட செய்தி. இன்னைக்கு இருக்கக்கூடிய KN நேரு திருப்பதியில போயிட்டு கிட்டத்தட்ட 44 லட்சம் ஒரு நாளுக்கான நன்கொடையை கொடுக்குறாரு. அங்க கொடுக்குறாரு. 888 சொல்ற 888 கோடி ஊழல் செஞ்சிருக்காங்க, அதற்கு வந்து அப்ரூவல் கொடுங்க, நாங்க ஈடி உள்ள வரும்னு கேட்டதுக்கு இங்க கூட தமிழக அரசு அப்ரூவல் தரல. உடனே அங்க போய் என்ன பண்றாரு, 888 கோடி ஊழல் இருந்து நான் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன பண்ண, ஒரு நாள் ஃபுல்லான செலவு 48 லட்சத்தை கட்டி அவர் வந்து ஒரு நாள் ஃபுல் செலவான அன்னதானத்துக்கான திட்டத்தை கொடுக்குறாரு. அப்ப கூட தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்ல கொடுத்தா சாமி அவருடைய விருப்பம். அவருக்கு நேரம் எங்க போய் கொடுப்பாருன்னு உங்களுக்கே தெரியும். இங்க சட்டநாதன் ஒரு கோயில போய் சட்ட பிரச்சனையில இருந்து விடுபடணும்னு போயிட்டு யாகம் பண்றாரு. இவர்கள்லாம் ஏன் கேள்வி கேட்க மாட்டேன்றாங்க? இன்னைக்கு சேகர் பாபு குங்குமம் வச்சிருச்சான்னு சுத்துறாரு. எப்பா, நான் வந்து ஒட்டுமொத்த இந்துக்களுடைய பிரதிநிதியாக இந்து கடவுளை வணங்குகிற ஐயப்பனுக்கு நான் வருடம் மாலை போட்டு போறேன், ஐயப்பன் தான் என்னுடைய குலதெய்வம்னு சொல்ற சேகர் பாபு இந்த மாதிரி என்னுடைய சக அமைச்சர் பேசிய தப்புன்னு கூட அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. எதனால இது பண்றாங்க எனக்கு ஆச்சரியமா. மாலை போட்டு சோறு திங்கிறியா என்ன திங்கிற, அது வந்து இன்னும் உச்சம். இப்ப சேகர் பாபு அவர்கள் வந்து ரகுபதியை பார்த்து இதுதான் கேட்கணும். அவர் சொன்ன வார்த்தையை அவருக்கு தான் பொருந்தும். நான் சொல்றேன், இனி சேகர் பாபுலாம் என்ன கதிக்கு ஆக போறான்னு பாருங்க. இன்னும் ஃபியூச்சர்ல அவங்களாம் ஈஸியா அதிகாரம் இருக்குன்னு சொல்லி மக்கள் மனதை வந்து வென்றெடுத்துருவோம், பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கலாம்னு நடக்காது. நீங்க யாருக்கிட்ட வந்து வேணா தப்பிக்கலாம், தெய்வத்தின் பிழையிலிருந்து தெய்வத்தினுடைய செயலிலிருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. இப்போ ரகுபதி அவர்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த காணொலி மூலம் அவரோட கொண்டு போய் சேர்க்கணும். அவருடைய இன்னொரு ஊரை சேர்ந்தவர் தான், காரைக்குடி பக்கத்துல இருக்கக்கூடிய புதுக்கோட்டை ஊரை சேர்ந்தவர் தான். அது அங்கு நகரத்தாருடைய ஆட்கள் இருப்பாங்க. நகரத்தார் தான் நாட்டுக்கோட்டை செட்டியார் ப. சிதம்பரம்லாம் அந்த வம்சத்தை சேர்ந்தவர் தான். அவரும் நாட்டுக்கோட்டை செட்டியார் வம்சத்தை சேர்ந்தவர் தான். அவர்களிடம் ஒரு மொழி இருக்கிறது, அதாவது ஒரு பழக்கம் இருக்கிறது. என்னன்னா, தமிழ்நாட்டுல சென்னையில குறிப்பா யாருன்னா இறந்தாங்கன்னா அவர்களை நேரடியாக பொதுவான இருக்க சுடுகாட்டுல போய் புதைக்க மாட்டாங்க. நகரத்தாருக்கு என்று ஒரு சுடுகாடு வந்து பட்டினத்தார் வந்து நகரத்தார் வம்ச வழியில பிறந்தவர். பட்டினத்தார் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மிகப்பெரிய சித்தர், பெரிய வாணிபத்துல இருந்து வீட்டை சுடும் சொல்லி மிகப்பெரிய ஒரு சித்தர். அவருக்கான நினைவிடம் திருவெற்றியூர் இருக்கு. அந்த இடத்துல மேக்சிமம் சென்னையில் இருக்கக்கூடிய கரெக்டா நகரத்தாருடைய பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்றவங்க இறந்தாருன்னா பொது சுடுகாடு போகாம அங்க எடுத்துட்டு போய் தான் புதைக்கிறதோ எதிக்கிறதோ எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அதுக்கு நாங்க ஒரு டீம் இருக்கோம். அவங்க வந்து அதற்கு வேண்டிய சாமான்களை வாங்கி கொடுக்கறது, எந்த பகுதியில் இருந்தாலும் அந்த சமூகத்தை சார்ந்தவங்கன்னா அங்கதான் கொண்டு போவாங்க. நாட்டுக்கோட்டை செட்டியார் வம்சத்தை சேர்ந்தவர்கள் சென்னையில் எந்த பகுதி இருந்தாலும் அங்கு போய் புதைத்தால் முக்தி அடையும் அப்படின்றது அவங்களுடைய ஐதீக நம்பிக்கை. இன்னைக்கு வரையும் எங்க ஏரியால நான் வந்து எங்க ஏரியால சுத்தி செட்டியார்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. நான் காரைக்குடியை தான் சேர்ந்தவன். அங்க எங்க ஏரியால யாருன்னா இறந்தா கூட எங்களுடைய பொது சுடுகாடு கூட்டு போகும்போது திருவெற்றியூர் கூட்டு போயிடுவாங்க. எல்லாம் திருவெற்றியூர் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாருமே போயிடுவாங்க. இது ஏன் சொல்றேன்னா, அந்த நகரத்தாருக்கான ஒரு பழக்க வழக்கம் ஐதீகமாக ஃபாலோ செய்யப்படுகிறது. நீங்க என்ன சொல்றீங்க, எதுக்கு நான் இது வந்து நேரடியா அவருடைய ஜாதியை குறிப்பிட்டு இந்த காணொலியில் உங்கள்கிட்ட குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன்னா, நீங்க வந்து மேல நீங்க வந்து ஒருத்தர் இறந்தால் எங்க கொண்டு போய் புதைப்பீங்க? சுடுகாட்டுல தான் புதைப்பீங்க, கல்லறையில தான் புதைப்பீங்க. ஆனா வந்து வேற இடத்துல புதைப்பீங்களா? அதே மாதிரி காலங்காலமா சுடுகாட்டுல புதைக்கிற மாதிரி காலங்காலமா எங்க தீபம் ஏற்றணும் அங்கதான் ஏற்றணும். இங்க நீங்க எப்படி ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் வந்து சட்டத்துக்கு புறம்பாக தீர்ப்பளித்துள்ளார்கள் சொல்லிட்டு நீங்க எவ்வளவு ஒரு மட்டமான ஒரு வேர்டை யூஸ் பண்றீங்கன்னா,
இப்ப ரகுபதியோடைய நகரத்தாருடைய இனத்தை சேர்ந்தவர்லாம் காலங்காலமாக பட்டினத்தாரனுடைய முச்சியடைந்த இடத்துல ஏன் புதைக்கிறாங்கன்ற ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொல்லணுமா இல்லையா? கண்டிப்பா அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லணும். வழி வழியா புதைக்கிறாங்க, வழி வழியா போறாங்கல்ல. இப்ப இந்த வழியை நீங்க மாற்றுங்கன்னு எப்படி சொல்றீங்க? வழி வழியா போறது ஏன் மாற்றுங்கன்னு சொல்ல முடியாது. அவரும் சொல்றாரு தீபம் ஏத்தாத இடத்துல புதுசா தீபம் ஏத்தணும்னு ஏன் கேக்குறீங்க அப்படின்னா அவரும் கேக்குறாரு. ஏங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுங்களேங்க. நகரத்தார் அவர்களுக்கு வழி வழியாக ஒரு விஷயம் செய்யப்படுகிற மாதிரி அதை அந்த இடத்துலதான் புதைச்சா மோட்சம் கிடைக்கும் நீங்க செய்யற மாதிரி நீங்க சுடுகாட்டுல தான் சுடுகாட்டுல புதைக்கிறது போய் அங்க போய் புதைக்கிறீங்க. ஓகே சுடுகாட்டுல புதைக்காம நகரத்தாருக்குன்னு அந்த இடத்துல போய் ஏன் புதைக்கிறீங்க? காலங்காலமா பின்பற்றப்படுகிற ஒரு முறைங்க. பாயிண்ட் சொல்றேன், காலங்காலமா அந்த முறையை பின்பற்றதுனால பட்டினத்தாருக்கு முன்னாடியே சுடுகாடு இருக்கு. பட்டினத்தாருக்கு அப்புறம் தானே நகரத்தார் சுடுகாடு உருவாகுது. பட்டினத்தார் அவங்க முக்தி அடைந்தா அங்க போய் நம்ம புதைக்கப்பட்டாலோ எரிக்கப்பட்டாலோ முக்தி அடைவோன்றது அவங்களோட நம்பிக்கையில காலங்காலமா இருக்கிறாங்களா. அதே மாதிரி நம்பிக்கை தாங்க இப்ப நம்ம அங்க சொல்றது. இதை போய் நீங்க சுடுகாடோட நீங்க எப்படி பண்றீங்க தாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இல்ல இது உள்ளபடியே ரொம்ப ஒரு மனக்குமுறலா இருக்கு சார். அதாவது தெய்வ நம்பிக்கை, கல்லறையும் கருவறையும் நீங்க எப்படி ஒப்பீடு பண்ணீங்க? அந்த இடத்துல பிள்ளையார் கோயில்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அங்க பிள்ளையார் கோயில் ஒரு கோயிலே இல்லை. அந்த தூண்ல அது மலை உச்சியும் இல்லை. ரொம்ப தெளிவா கொடுத்துருக்காங்க தீர்ப்பு. அது தீபத்தூணும் கிடையாது, பிள்ளையார் கோயிலும் இல்லை, உச்சியும் கிடையாது. காலம் காலமாக இங்கே ஏற்றப்படுகிறது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அதற்கான ஆவணங்களை சப்மிட் பண்ண பிறகு இது நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் மதிக்க மாட்டோம், இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்றதுக்கும் மேல்முறையீடு போறதுக்கும் அவருக்கு சட்டப்படி உரிமை இருக்கு. அது உள்ள நம்ம வர உரிமை இருக்கு. யாரா இருந்தாலும் நாங்க மேல்முறையீடு முடிஞ்சிருச்சு. ஆனா இவ்வளவு உரிமைங்கிறது எப்படி சார் வருது? இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட்னா யாரு? தமிழக மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய, தமிழக மக்களின் மேன்மைக்காக செய்யக்கூடியதான அந்த அரசியல் அதிகாரத்துல போய் அவங்க உட்கார்றாங்க. தமிழக மக்கள் விரும்பாத ஒண்ணு தன்னுடைய கொள்கைக்கு வேணுங்கிறத அதிகாரத்துல உட்காந்துன்னு சொல்லி பண்றதுன்றது எதனால? ஏன்? அதுதாங்க நீதிபதி தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இங்க இரு சமூகங்களுக்குமான நல்லிணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இரு சமூகங்களுக்கான நல்லிணக்கம் பாழ்பட்டு போய் எங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று தமிழ்நாடு அரசே சொல்லி இவ்வளவு மட்டகரமான ஒரு அரசை நான் அரசியல் விளையாட்டாக பண்ற அரசை நாங்க பார்த்ததே இல்லை. இதோட செருப்படி வேணுமாங்க நீதிமன்றம்? நறுக்குன்னு கூப்பிட்டு கொட்டுறாங்க. ஜாதி மோதல்களில் ஏதாவது மத மோதல்களில் இவர்கள் உருவாக்குற சூழ்நிலையை நீங்க ஏற்படுத்துறீங்க. கூப்பிட்டு 2 பேரை பேசிதான் முடிஞ்சிருச்சுங்க. அன்னைக்கு மத நல்லிணக்கமா இஸ்லாமிய சகோதரர்கள் மேல கூட்டு போய் தீப ஏத்தினா முடிஞ்சு போச்சுங்க. 2 நிமிஷம் வேலைங்க. நீங்கள் ஒரு பொய்யான விஷயத்தை முன்வைத்து இங்க மத மோதல் வந்துருன்றதுக்கான காழ்ப்புணர்ச்சியோட நீங்க தான் செயல்படுறீங்கன்னு சொல்லி தான் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்காங்க. அது எவ்வளவு ஒரு நிதர்சனமான வேடு பாருங்க. அவர்கள் குறிப்பிட்ட நீதிபதிகளை குறிப்பிட்ட ஒவ்வொரு வேடுமே தமிழ்நாடு அரசுக்கு சவுக்கடி. ஏன்னா இப்ப நீங்க சொன்னது ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, இது அறநிலைத்துறைக்கு சொந்தமானதுன்னு சொல்லி அறநிலைத்துறை சொல்லுது சொந்தம் இல்லைன்னு. இது அறநிலைத்துறைக்கு சொந்தம் காசுலயே சொல்லுது. நம்ம உண்டியல் காசு தான். இந்த இடம் எங்களுக்கு சொந்தமா, அதாவது திருடன் நீங்க வாட்ச்மேனா உங்க வீட்டுல உங்களை போட்டிருக்கேன், நீங்களே போய் திருடுறீங்க, நீங்களே சாவி எடுத்துட்டு போய் திருடுறீங்க. அந்த இடத்தை பாதுகாக்க தர வேண்டியது யாரு? இப்ப தர்கா தரப்பு இந்த இடம் எங்களுக்கு சொந்தம்னு சொல்றதை ஏற்றுக்கொள்ளலாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, இது நாள் வரையும் வாய முடிஞ்சிட்டு இப்ப 50 மீட்டர்ல இருக்கு, 15 மீட்டர் நீங்க ஏத்திக்கங்கன்னு 2 முறை கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க தர்கா தரப்பு. இப்ப என்ன சொல்றாங்க, தூண் அமைந்த தீபத்தூண் இந்த அமைப்பு எங்களுடைய ஜாகிரபிகல் லிமிட்ல எங்களுக்குள்ள வருதுன்னு சொல்லி ஒரு மனு இடையீட்டு மனு பண்றாங்க. 20 மனுகள் இடையீட்டு மனு உள்ள போயிருக்கு. அப்ப அந்த இடத்துல இந்த இடம் அறநிலைத்துறைக்கு தான் சொந்தமானதுன்னு யார் சொல்லணும்? அவனமா சொல்றான் இது எங்களுக்கு சொந்தம் இல்லைன்றான். ஃப்ராடு பசங்க எங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? ஒன்னதான் நீ பாதுகாக்கிற, உனக்கு சம்பளம் 1 லட்சம் ரூபாய் தண்ட சம்பளம் உனக்கு கொடுத்து, உனக்கு பொலேர கெட்ட கேடு, உனக்கு பொலேர காரு, ஏசி ரூமு, உனக்கு கீழே 10 பேர் உனக்கு இருக்கவங்களை உங்களுக்கு கொடுத்து, என்னுடைய நிலத்தை, என்னுடைய ஆகமத்தை, என்னுடைய கலாச்சாரத்தை, என்னுடைய பண்பாட்டை நீ காப்பாற்றணும்னு உனக்கு சம்பளம் கொடுத்து உன்னை உட்கார வச்சா எவனுக்கு தார வைக்கிற? நீ பக்கத்து வீட்டுக்காரங்க நீ தார வைக்கிற. அந்த இடம் எங்களுக்கு சொந்தம் இல்லைங்க, அது தர்காவுக்கு சொந்தம். இதெல்லாம் இந்த மாதிரி கொடுமை எங்க நடக்காது? நீதிபதி சொல்றாங்க. இந்த கேஸ்ல ஹியரிங் முன்ன பிற்பாடு எப்ப வந்தா கூட தமிழக அரசு ஏற்கனவே போன 2025 ஜனவரி மாசம் இந்த மாதிரி வாதத்தை வச்சிருக்காங்கன்னா, அடுத்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு வேற கவர்மெண்ட் வந்தா கூட இதுக்கு என்ன டிஃபெண்ட் பண்ண முடியும் அவங்களால? அரசு நீங்க தானே சொல்லுவீங்க. தனிப்பட்ட 2 பேரை குளிர்விக்கிறதுக்காக ரகுபதி அப்படி பேசுறாரு. யாரு? உதயநிதியும் ஸ்டாலின் அவர்களையும். ஒட்டுமொத்த திமுக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருடைய குரல் இது கிடையாது. ஏன்னா அப்படி எல்லாருடைய குரலா இருந்தா திருப்பரங்குன்றத்துல திமுக நிர்வாகி ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு கட்சிக்கு போவானா? ஒருத்தர் ரிசைன் பண்ணா இல்லையா? என்ன சொன்னா? அது தனி. திருப்பரங்குன்றத்துல ஒரு திமுக நிர்வாகி ஒருத்தன் எங்களை இந்த தீர்ப்பை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இவர்கள் இந்துக்களுக்கு எதிராக செயல்படுறதுனால நான் இந்த கட்சியிலிருந்து விலகி தாவேகா போறேன்னு சொல்லி போட்டான்.
பூர்ணச்சந்திரனுடைய ஆவிதான் நான் சொல்றேன். நம்ம வந்து ரகுபதி அவர்கள் நம்புவாரோ, மாண்பு முதலமைச்சர் நம்புவாரோ, ஸ்டாலின் நம்புவாரோ, பேயும் கிடையாது, சாமியும் கிடையாது. பூர்ணச்சந்திரனுடைய ஆன்மா திருப்பரங்குன்ற மலையில் அந்த தீபத்தில் தான் இருக்கிறது. நான் உடைச்சி சொல்றேன். எவங்கிட்டே உச்ச நீதிமன்றம் போனாலும் உடைய அந்த கேஸ். உச்ச நீதிமன்றத்துல மிக பெருமையான வெற்றியை நம்ம பெறுவோம். ஏன் தெரியுங்களா? அந்த ஆன்மா அவங்கள சும்மா விடாது. பெரியார் ஆன்மான்னு ஓட்டிட்டு இருக்கானுங்களே, அந்த ஆன்மா சும்மா விடாது. அதோட பெரிய கொடுமை, அவரை இன்றைக்கு வரையும் திமுக சேர்ந்த ஒரு நிர்வாகிகள் எட்டி பார்க்கல. தமிழக அரசு சேர்ந்தவர்கள் தமிழக அரசுல இருந்து ஒரு பைசா இன்னைக்கு வரை நிவாரணம் கொடுக்கல. ஒட்டுமொத்த குடும்பமே இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இந்து சகோதரர்கள் நாங்க தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப பூர்ணச்சந்திரன்றவன் மட்டும் இந்து போராளியாக இருந்து இப்படி இறந்தா, இதே கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவனோ, இதே இஸ்லாம் மதத்தை சேர்ந்த எவனா இறந்தான அந்த அரசு சும்மா இருக்குமா? வரிஞ்சு கட்டிட்டு போய் நிக்காதீங்க. வரிஞ்சு கட்டிட்டு போய் இன்னும் முதலுதவி செய்யாது. வரிஞ்சு கட்டிட்டு போய் நாங்க உங்களுக்கு இருக்கோம்னு சொல்லாது. அப்ப இது எவ்வளவுமான இந்த விரோத போக்கு. இங்க இருக்கக்கூடிய மக்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள் சிந்திங்க. இந்த அரசு இப்படியாக இருந்தால் எப்படி தீபத்தூண் தர்காவுக்கு சொந்தம் நீங்க அறநிலைத்துறை பாடுபடுகிறதோ, அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கோவிலும் மாற்று மதத்திற்கு சொந்தம் நீங்க தூக்கி எழுதி கொடுப்பானுங்க. இவங்க செய்யற இந்த வேலைக்கு ரெண்டா பிரிக்கிறாங்க. இந்துக்கள், சனாதனத்தை பின்பற்றக்கூடிய இந்துக்கள், சனாதன இந்துக்கள் சொல்லி ஒரு பிரிவினை இவங்க ஏற்படுத்துறாங்க. ஏன்னா எக்ஸ் வலைதளத்துல சேவியர், சூர்யா சேவியர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அவங்க அதை பத்தின ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. சோ இது என்னன்னா, பாஜக, RSS, சனாதனத்தை பின்பற்றக்கூடிய இந்துக்கள் அப்படின்ற மாதிரி வருவோம். அவங்க தான் இதை வந்து பெரிய பிரச்சனையாக்குறாங்க. இந்துக்கள் இது நாங்க என்ன செய்யறோமோ அதுதான் இந்துக்களும் விரும்புறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையை கொண்டு வராங்க. இந்த பிரிவினைக்கு உங்களுடைய பழனிமலைக்கு போனீங்கன்னா, பழனிமலை வந்து கரெக்டா வந்து தைப்பூசத்துக்கு முத நாள் தைப்பூசம் அன்னைக்கும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருப்பாங்க. காவடிகள் உனை தேடி ஆடி வரும், கால்நடையாய் பக்தர் கூட்டம் கோடி வரும், சேவடியே சரணம் என வாழ்வருக்கே செல்வ நலம் தந்தவரும் கந்தவருளே. நான்லாம் போயிருக்கேன், நடந்து 14 வருஷம் போயிருக்கேன். பாட்டுன்னா அப்படி பாட்டு போவோம். 7 நாள் நடப்போம் நாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இந்த ஜாதி பெரிய ஜாதி. என் கூட நடக்கிறவங்கலாம் நம்ப மாட்டீங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் நடப்பாங்க என் கூட. இந்தியன் பேங்க் IOB KS கோபாலகிருஷ்ணன் நடந்திருக்காரு கூட, முன்னாள் சேர்மன். அவர்லாம் நடந்திருக்காரு. சுப்பிரமணியன் நடந்திருக்காரு, சேர்மன் நடந்தவர். ரிசர்வ் பேங்க் சேர்மன் அவர் நடந்திருக்காரு. அந்த இடத்துல உள்ள வந்துட்டான் கடவுள் கூட அனைவரும் சமம். சனாதனம் பனாதனம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. முருகரை மட்டும்தான் நிந்திப்போம். முருகரை மட்டும் கும்பிடணுன்ற ஒரே ஒரு இதுலதான் காவடிகள் தூக்கிட்டு சாட்டுக்கோட்டை செட்டியார்கள் வந்து அங்க தேவக்கோட்டையில இருந்து எங்க காரைக்குடி வழியா இருந்து நம்ம மருதுப்பட்டி தோப்பு போய் சிங்கமுனாரி போட்டு நத்த ஐஸ் ஃபேக்டரி போய் ஒட்டன்சத்திரம் போய் பழைய ஆயக்குடி போய் பழனிமலையை பூச அன்னைக்கு போய் முருகனை பார்ப்போம். 7 நாள் ஃபுல்லா நடப்போம். 140 கிலோமீட்டர், வெயில் மழை பனி எல்லாத்துலயுமே நடப்போம். ஏன் தெரியுமா? எங்களோட குறிக்கோள் முருகனை பார்க்கணுன்ற ஒன்னே ஒண்ணுதான். ஆனால் அதில் நீங்க சொன்னீங்க பாருங்க, இவங்களுக்கான இந்துக்கள், அந்த எந்த இந்துக்கள் எல்லாருமே முருக பக்தருங்க. இங்க இருக்க எல்லாருமே தமிழ் கடவுளுங்க. முருகன் என்றால் அழகுங்க, தமிழ் கடவுளுங்க. இவங்க என்னென்ன மாதிரி கேம் ஆடுறானுங்க பாருங்க. சனாதனத்துக்கு ஒரு இந்துக்கள், சனாதனத்துக்கு நாங்க இந்துக்கள். கான்ஸ்டியூஷன் என்னங்க சொல்லுது? இந்துக்கள் யாருங்க? இந்துக்கள், ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ். ஹிந்துக்களுக்குள்ளே யார் வரான்? சீக்கியர் வரான், பௌத்தம் வரான், ஜைனம் வரான், பார்சி வரான். எல்லாமே இந்துக்கள் தானங்க. கான்ஸ்டியூஷன் படிதான் அந்த நாடு ஆளுது. கான்ஸ்டியூஷன் படிதான் நீங்க நடக்கணும். ஆனா அவரவர் மார்க்கத்தை அவர்கள் கும்பிட்டு கொள்ளுங்கன்ற உரிமையை கான்ஸ்டியூஷன் வழங்கிருக்கு. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் பிற மதத்தை குஷிப்படுத்தணும்னு என் மனத்தை நீ தாழ்ந்து எனக்கான அமைச்சரா இருந்து கொண்டு வழிய வந்து தேர இழுக்கிறேன்ட்டு துப்பிட்டு ஒத்தைக்கு ஒத்த வாடான்னு கூப்பிடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன கூப்பிடுறீங்க? நீங்களாம் சோறு தின்றீங்களா, டேஸ் தின்றீங்களான்னு மாலை போட்ட ஒரு அமைச்சர் சொல்றாரு, அறநிலைத்துறை அமைச்சர். மாலை போட்டா அவங்க சாமிங்க. நீங்க மாலை போட்டா அவர் எப்படி கூப்பிடணும்? பேர் சொல்லி அடிக்க கூடாது. சாமி சாப்பிட்டீங்களா சாமி? அங்கிருந்து என்ன வார்த்தை வரும்? சாப்பிட்டேன் சாமி. சாமி எங்க வெளியே போறீங்களா சாமி? ஆமா சாமி வெளியே போறான். நீங்களும் 10 சாமி, இவங்களும் 10 சாமி. சாமி சாமி சாமின்னு வாங்க. ஏன் தெரியுமா? எந்த இடத்துலயும் தீய எண்ணங்கள் வரக்கூடாது, அறச்சொல் பேசக்கூடாது, தப்பான எண்ணங்கள் நம்ம உள்ள வரக்கூடாது. முழுக்க தெய்வத்தை மன ஒழுக்கம் கட்டுப்பாடு, பெண்களை பார்க்க கூடாது. இப்படிலாம் பல வச்சுக்கிட்டு நான் மாலை போட்டிருக்கேன், நான் குடும்பத்தோட தேர எழுப்புறேன். உங்களை யார் கூப்பிடுது தேர்களுக்கு? நீங்க தேர் தொட்டு குத்தா தேர் நகருமா? 9:15 வர வேண்டியது நீங்க 10 மணிக்கு வந்துட்டு 3/4 மணி நேரம் லேட் பண்ணிட்டு அங்க அலோலியா பாபுன்னு சொல்லணும். நீங்க ஏன் டென்ஷன் ஆகிறீங்க? நீங்க அலோலியா பாபு தானே. அலோலியா பாபு இல்லைன்னா இன்றைக்கு ரகுபதி சொன்னதுக்கு நீங்க கண்டனம் தெரிவிக்கணுமா இல்லையா? நீங்க அறநிலைத்துறை அமைச்சர் தானே. மற்ற அமைச்சரை விடுங்க. சிவசங்கரோ, மதியழகனோ, மெய்யழகனோ, கனிமொழியோ அவங்களாம் விடுங்க. அவங்களெல்லாம் சம்பந்தம் கூட வச்சுக்கோங்க. நீங்க அறநிலைத்துறை அமைச்சர் சொன்ன என் டிபார்ட்மெண்ட்ல வந்து நீங்க ஏன் பேசுறீங்க? என் டிபார்ட்மெண்ட் விஷயம் நாங்க பேசுறோம், நீ தானே பேசணும். இங்க குடிநீர் நகர சம்பந்தமான
வருவார் சேகர் பாபு மேயர் நின்று இன்ட்டு கொடுப்பாரு, இப்படி பேசு அப்படி பேசுன்னு இன்ட்டு கொடுப்பாரு. அங்க இருக்கவருக்கு இவர் வருவார். இவர் அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஆளுக்கு தானே சம்பளம் உட்கார வச்சு எதுங்க வேற ஆள் வாலிட்டு எவ்வளவு வரீங்க? சட்டத்துறை அமைச்சர் வேலை என்னங்க? உங்களுடைய முறைப்படி நீங்கள் பட்டினத்தாருடைய சமாதியில் உங்களுடைய சமூகம் சம்பந்தப்பட்ட உடல்களை புதைப்பதை காலங்காலமாக எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, அதை நீங்கள் எதோட ஒப்பிடுறீங்க? உச்சிமலையில் இருக்கக்கூடிய கல்லறையோட ஒப்பிடுறீங்க. சரி, இது ஒண்ணு கேட்கிறோம். இப்ப கலைஞர் அவர்களை புதைச்சாங்க. இது நிறைய பேர் கூட சொல்லிட்டாங்க, நம்மளும் நிறைவேற்றோம். அதுல சில ஒரு திருத்தம் இருக்கிறதுனால அதை பதிவிடுறேன். கலைஞர் அவர்களை கடலோர வழிகாட்டு ஆணையம் பர்மிஷன் கொடுத்தாதான் அங்க புதுசா புதைக்க முடியும். முதல் கலைஞர் அவர்கள் தான் அண்ணாவை கொண்டு போய் அங்க வச்சார். அது சுடுகாடா? உலகத்தில் மிக அழகிய நீண்ட நீளமான கடற்கரை மெரினா கடற்கரை. செம்ம பாயிண்ட் சார். இப்ப அமைச்சர் ரகுபதி சொன்னது இங்க அடிபட்டு போச்சு. சுடுகாடா? அப்ப அது சுடுகாடா? நீங்க எதுக்கு போய் கலைஞர் அங்க புதைக்கணும்னு சொல்லி நீதிமன்றம் போனீங்க? உங்களுக்கு சுடுகாடு வேணும்னா உங்களுக்கு பக்கத்து கோபாலபுரம் சுடுகாடு உண்டு. தனியா சுடுகாடே கூட வாங்கிக்கலாம். உங்களுக்கு சொந்தமான இடம் இருக்குல்ல. இப்ப கலைஞருடைய அம்மா அப்பா முத்துவேலரையும் அஞ்சுகம்மாரையும் காட்டூர்ல போயிச்சிருக்காரு. எங்க? திருக்கோவில புதைச்சிருக்கீங்களா? அங்க கொண்டு போய் அம்மா அப்பா பக்கத்துல போயிச்சிக்க வேண்டியதுதானே? எதுக்கு அந்த பெட்ரமாஸ் லைட்டே வேணும்? அந்த பெட்ரமாஸ் லைட்டு நைட்டே போய் நீங்க போய் வாதாடி வில்சன் கொண்டு அது அப்ரூவ் ஆனாரு. அதுவும் எப்படி? அதுவும் அவங்களுக்கு சொந்த மூளை கிடையாது. அந்தக்கு வழிகாட்டுற முறை யார் பண்ணுது? ஏடிஎம்கேவோட மூளை. ஏன் தெரியுமா? கடலோரத்தில் இருக்கக்கூடிய வழிகாட்டு ஆணையம் என்ன சொல்றது? கடல் மேல இது சுடுகாடு கிடையாது, யாரையும் புதைக்கிறதுக்கான பர்மிஷனை நாங்கள் தரமாட்டோம் போட்டாங்க ஆர்டர். இனிமேல் எந்த பணத்தையும் இங்க புதைக்க கூடாது, யாரு இங்க எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் சுடுகாட்டுல போயிடுங்கன்னு சொல்லி வழிகாட்டு ஆணையம் ஸ்டே கொடுத்த பிறகு இவங்க ஏடிஎம்கே என்ன பண்ணாங்கன்னா, கிளவரா தனியா இடம் தான் நீங்க கொடுக்க முடியாது, நாங்க எம்ஜிஆர் சமாதிக்குள்ளேயே கொஞ்சம் இடத்த எடுத்து ஜெயலலிதா அம்மாவுக்கு புதைக்கிறோம்னு சொன்னோன்னா அப்ரூவ் ஆயிடுச்சு. பண்ணாங்க. அதை தான் இவனுங்க ஃபாலோ பண்ணாங்க. அந்த சைடு எம்ஜிஆர் சமாதியில கொஞ்சம் எடுத்து ஜெயலலிதாக்கும், இங்க அண்ணா சமாதியை பாதியா வெட்டி நாங்க புதைச்சிக்கிறோம். அதுலயும் சொந்த மூலம் கிடையாது. ஆனா நாங்க வழக்கு விட்டு எடுத்துறோம். அன்றைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்தாரு. அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி நாங்க மேல்முறையீடு போயிடுறோம்னு சொல்லி மேல்முறையீடு போயிருந்தாங்கன்னா அதனால வரையும் கலைஞருடைய பணம் எங்க இருந்திருக்கும்? மாச்சூர்ல இருந்திருக்கும். அவங்க ஆட்டோமேட்டிக்கா எங்க போயிருப்பாங்க? மேல்முறையீடு போனா 1 மாசம் 2 மாசம் நீ தீர்ப்பு வேற இடத்துல வச்சிருக்கணும், வேற இடத்துல பண்ணிருக்கணும். பெருந்தன்மையா விட்டுட்டாரு. ஏன் தெரியுமா? போட்டு விடுங்க எல்லாருமே இருக்கணும் சொல்லி விட்டுட்டார். அதோடைய விளைவுதான் இப்ப நாங்க பேனாவுக்கு நடு கடற்கரையோரும் நட்டுப்போம் 81 கோடியில நடுவன்றீங்களா? அது என்ன ஒரு நம்பிக்கை? அதுன்னு ஐதீகமா? கடற்கரையில எவனா பேனா வச்சு இந்த உலக நாடுல எவனா ஒரு பேனா இருக்கு பாத்திருக்கீங்களா? கடற்கரையில பிணம் இருந்து பாத்திருக்கீங்களா? இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஜெயலலிதா அம்மையார் ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், கண்ணா ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், இவர்கள் 4 பேரும் அவர்களை ஃபாலோ பண்றதுக்கு தான் அவங்க தலைவர்கள். மற்றவர்கள் அவங்க யாரு? பிணம். கரெக்டா இல்லையா? இன்னைக்கு திமுக 40% ஓட்டு எடுத்திருக்கீங்க. 40% ஓட்டு தான் உங்களுக்கு ஃபேவர், 60% உங்களுக்கு எதிரானவர்கள். இதை புரிஞ்சுக்கணும் ரகுபதி. நீங்க 40% மட்டும் இந்துக்கள், அதுலயும் பல இந்துக்கள் இருக்காங்க, தனிக்கதை. 60% பேர் உங்களுக்கு எதிராக இருக்கிறான். அதை நீங்க ரகுபதி சார் புரிஞ்சுக்கணும், தயவு செய்து புரிஞ்சுக்கணும். அங்க இப்பயும் சொல்றேன், அங்க இருக்கவர்கள்லாம் நான் மதிக்கக்கூடிய தலைவர்கள். ஏன்னா நான் அரசியல் இருக்கிறேன். நான் ஜெயலலிதா மதிக்கிறேன், கலைஞர் அவர்களை மதிக்கிறேன், ஜெயலலிதா அண்ணா அவர்களை மதிக்கிறேன், எம்ஜிஆர் அவர்களை மதிக்கிறேன், வணங்குறேன். ஏன்னா நான் வரலாறு படிச்சிருக்கேன். அவங்கவுங்க ஒரு பட்டல ஒரு சாதனை செஞ்சிருக்காங்க, வரலாறு படிச்சிருக்கோம். எதுவுமே அரசியலே வேணாம்னு நினைக்கிற ஒருத்தன், ஓட்டே போட மாட்டேன்னு நினைக்கிறவன், இந்த அரசியலை வெறுக்கிறவன். ஏன்னா இன்னைக்கு நம்ம 100% ஓட்டுற வாங்குறோம், 69-70% தானே வாங்குறோம், 30% போடாம தான் இருக்கிறான். அந்த 30% பேருக்கு அந்த 4 பேர் யாரு? சாதாரண ஒரு பணம். கேட்பாங்களா கேள்வி? நீங்க 40% ஓட்டு வாங்கிட்டோம், 40% ஓட்டு, 60% ஓட்டு உனக்கு எதிராக இருக்கு. அதை பத்தி பொது வழியில வை. 60% ஓட்டு அளிக்காதவர்களுக்கு மதிப்பு. நாங்கள் சொன்னதும் செய்வோம், சொல்லாததும் செய்வோம். ரஜினி டயலாக் சொல்றாருல, நீங்க சொல்லாததுன்னு இப்ப செஞ்சீங்க. உங்க தேர்தல் மேனிஃபெஸ்டோல சொன்னீங்களா நாங்க 81 கோடி நட்டு அப்போ கலைஞருடைய பேனன்னு சொன்னீங்களா? கேட்பாங்களா கேள்வி? அப்ப மாற்றுல இருக்கக்கூடிய கடவுளை வணங்கக்கூடியவர்கள் கூட. இப்ப நீங்க கடவுளை வணங்க மாட்டோம், கடவுளை கிடையாது, கடவுளை வணங்குற முட்டான், கடவுளை தீபன் காட்டு முன்னாடி நீங்க சொல்றீங்களே, அப்ப இது கலைஞருக்கு சமாதியில போய் முரசொலியை வைக்கிறீங்க, கலைஞர் சமாதியில போயிட்டு தயிர் விட வைக்கிறீங்க. நம்ம ஏவாவேலு பஜனை பாடுறாரு, ஜங்கு ஜங்கு ஜங்குன்னு பஜனை பாடுறாரு. கலைஞர் உள்ள நினைச்சா ஏவாவேலு அருமையான பஜன், உங்க பஜனையிலையும் நாங்க மெச்சிட்டோம், உங்களுக்கு பொதுப்பணை திறந்து ஸ்ட்ரெயிட்டா முதலமைச்சர் தரப்போறோம் சொல்ல போறாரா? அது இருக்குங்க அலங்காரம் பண்றீங்க. அது கடவுள் மறுப்பு இல்லையா? எந்த நம்பிக்கையில கலைஞர் உயிரோடு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? தயிர் விட சாப்பிடறா நீங்க நம்புறல? எதுக்கு நம்புற? முரசொலி டைரி மேல கலைஞர் படிக்கிறாரா? முரசொலி ஆமா நான் எழுதுன மாதிரி முரசொலி இல்லை, இப்ப எழுதுற மருது எழுதுறா சரியா எழுத மாட்டேன்றான்னு சொல்றாரா உங்ககிட்ட? எதுக்கு பஜனை பாருங்க அங்க போயிட்டு கேள்வி வைப்பமா இல்லையா? அப்ப உங்களுக்கு அது நம்பிக்கையாப்படுதுல, உங்களுக்கு அது நம்பிக்கை, உங்களுக்கு அது பகுத்தறிவு. நான் பண்ணா அது மூட நம்பிக்கை. நீ சிலைய வணங்குற,
அந்த சிலைக்கு உயிர் இல்லை, கல்லை வணங்குறேன், அதுக்கு உயிர் இல்லை. ஆனா நீ போய் வணங்கி, நீ போய் மாலையை போட்டு அப்படியே வணங்கிட்டு அப்படியே இருந்தாரா, அப்படியே பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒரு போட்டு போட்டு வணங்கினீங்கன்னா அது நம்பிக்கை, பகுத்தறிவு. நாங்க வணங்கினா மூட நம்பிக்கை, கடவுள் மறுப்பு கொள்கை. இது என்ன மாதிரி முட்டாள்தனம்? இந்த மக்களை இந்த டிஜிட்டல் வேல்ல இந்த அரசாங்கம் முட்டாள்தனம் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறாங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க, ரகுபதி அவர்கள் பேசிய பேச்சு தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சந்து இந்து புந்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் உணர்வுகளை கொண்டு போய் சேர்த்துட்டோம். சேகர் பாபு அவர்கள் அன்றைக்கு நீ சோறு திங்கிறியா டேஷ் திங்கிறியான்னு கேட்டு ஒத்தைக்கு வாடா, நானும் ரவுடி தாண்டா, வாடா பாத்துக்கலாம், இப்ப பேசுன்றாரு. அவருடைய இழி சொல் என்னென்ன மாதிரி பேசுனான்றதை கொண்டு போய் சேர்த்துட்டோம். இதுக்கெல்லாம் இந்துக்கள் ஒன்றாக ஒற்றை குறியில 2021 மாத்தி வாக்களிப்பாங்க, மாற்றே இல்லை. ஆனா எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா, திமுகவுடைய ஓட் வங்கியில 1 கோடி இந்துக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்ன RS பாரதி, நான் டெய்லி 90 வைக்கிறேன், கையில கயிறு கட்டுறேன்னு சொல்ற RS பாரதியும் மற்ற இந்துக்களா இருக்கக்கூடிய திமுக தலைவர்கள் யாருமே எதுக்கு பதில் சொல்லாம இருக்காங்களேங்க. அப்ப என்னவா, இவர்கள் எல்லாம் ஓட்டு பிச்சைக்காக. மாண்புமிகு முதலமைச்சர் வந்து கடவுள் மறுப்புல கொள்கை இருக்காரு, நம்ம அதிலே ஃபாலோ பண்ணிக்கலாம். உதயநிதி வந்து அலோலியான்னு சொல்லி கிறிஸ்தவ மதத்தை நோக்கி நகர்ந்துட்டாரு, நம்ம அதே ஃபாலோ பண்ணலான்ற கட்டமைப்புல கேவலம் பதவிக்காக, கேவலம் பணத்துக்காக கடவுளை நிந்திக்கிறீங்க. நீங்க எதுவரைங்க, நீங்க பணம் சம்பாதிச்சுக்கங்க, பெரிய புகழடைங்க, உலகத்துல பெரிய அப்பா டக்கரை எதுவா வந்தாலும், எவ்வளவு பாவ செய்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து நீங்க எப்படி தப்பிச்சாலும் எங்க நீங்க மாட்டுக்கு தெரியுமா? கடவுளின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது, மனசாட்சி பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது, ஒட்டுமொத்த இந்துக்களுடைய வயிற்றுச்சல் இருந்து நீ தப்பிக்க முடியாது. வயிறு எரிஞ்சா வச்சுங்களேன், காலி அடிவீங்க, பஸ்பம் ஆயிடும். வயிறு எரிஞ்சா பஸ்பம் ஆயிடும். இதெல்லாம் வந்து ஒரு உணர்வா சொல்றேன். என் முருகனை நீ வந்து மலை மேல ஏறி நீ போராடினியா? இது என்னுடைய தீபத்தூண், இங்கதான் நாங்க போறோம், நீ போராடணும். யார் போராடணும்? சட்டத்துறை அமைச்சர் போராடணும். அங்க உட்காந்து பாருங்க, ஒரு ஈவோ இத்து போன, அவன் பேர் தெரியல எனக்கு, அவன் போராடணும். இது என் மலை, என் கல், இங்கதான் என்னோட ஜாரிபேர் லிமிட்ல இந்த கல் எனக்கு சொந்தமானதுன்ற என் காசை வாங்கிட்டு என் உண்டியல் பொறுக்கி தின்னுட்ட நீ, பொறுக்கி தின்னுட்டு இது என்னோட கல் இல்ல, என்னுடைய தீபத்தூண்ல தர்காவோட தீபத்தூண் தான் ஜாரிபேர் லிமிட்ல வரும்னு பொய்யுரை உரைக்கிறியே, நீலாம் மனிதனா? நீலாம் மனிதனான்னு கேட்கிறேன். இந்த மாதிரி சாப்பிட்டா அவங்க உடம்பு செரிக்குமா? நீ நல்ல சாவுக்கு போவியா? எல்லா சாவும் வரும். நீங்க நினைக்கிறீங்க டாஸ்மார்க் நாங்க வந்து 40-50,000 கோடி வருமானம் பண்ணிட்டீங்கன்னு. ஒரு தாய்மார்கள் வயிற்றுச்சல் அவரோட சாபம் அவர்களை பஸ்பமாக்கும். சும்மா கிடையாதுங்க, சும்மா கிடையாது. எல்லாரும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க, நீங்கள் எப்படி சிறுபான்மையிற்கு குஷிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ பெரும்பான்மை வாக்கை இழந்துடுவீங்க. சிறுபான்மையை குஷிப்படுத்தணும் நீங்க நினைச்சீங்கன்னா பெரும்பான்மை வாக்கு இழந்துருவீங்க. ஆனால் இன்று திருப்பரங்குன்ற மலையில தர்கா எந்த அப்ஜெக்ஷன் கொடுக்காம இங்க கொடுக்குது, திமுக போய் அவங்க கொடுக்குது, பிரஷர் கொடுக்குது, நீங்க உள்ள போடுங்க, நீங்க ஒரு மனுவை போடுங்க, திமுக கொடுக்குது பிரஷரு. எப்படி நீங்க உள்ள போய் ஒரு மனுவை கொடுங்க, நாங்க வந்து சந்தன கூடு நடத்தணும், பலியிடுறதுக்கு கொண்டு போனோம், அசைவெல்லாம் கொண்டு போகணும், திமுக கொடுக்குற பிரஷர் தான் வந்தான். இதனால வரையும் தர்கா எந்த டைம்ல சொல்லியிருக்காங்க இந்த தூண் எங்களுக்கு சொந்தம்னு எப்படா சொல்லியிருக்காங்களா? அதே தர்காவோட நிர்வாகம் தானே 2 முறை எழுதி கொடுத்துச்சு அமைதி பேச்சுல, நீங்கள் வந்து தீபத்தூண்ல தீபம் ஏற்றுக்கொள்றதுக்கு எங்க எந்த அப்ஜெக்ஷன் இல்லை சொன்னாங்களா இல்லையா? அப்ப யாருடைய தூண்டுதல்ல? அப்ப 7% ஓட்டுக்காக நீங்கள் கிட்டத்தட்ட 85% ஓட்டு எழுக்க போய் கிறிஸ்தவ ஓட்டுல விஜய் தட்டின்னு போறாரு, முடிஞ்சு போச்சு. நீ கிறிஸ்டின் ஓட்டு ஒண்ணு கூட திமுக கிடையாது, அதோட முடிஞ்சிச்சு. இந்த 7% 8% ஓட்டுக்காக ஒட்டுமொத்த இந்துக்குழு விரோதிகளை தவளையும் தன் வாயால் கெடுன்ற மாதிரி ரகுபதி அவர்களும் சேகர் பாபு வைத்து திமுக எடுத்துக்கொண்டு காணாமல் போகுது. இந்த 2 வார்த்தையில ஏன் தெரியுமா? நீங்கள் எதை வந்து கம்பேர் பண்ணி மக்களை திட்டாலும் மக்கள் மறந்துடுவான். ஆனால் நீங்க பூர்ணச்சந்திரன் ஏன் செத்தான்? ஏங்க செத்தான்? அவன் உணர்வா இருக்காங்க. ஆகா, நம்ம மேல முருகர் மலை மேல தீபம் ஏத்த முடியலையே அந்த உணர்வு அவனுக்கு மலை உளைச்சல் கொடுக்குது. நம்ம அந்த நாட்டுல பிறந்திருக்கோம், முருகர் மலை திருப்பரங்குன்ற அறுபடை வீடுல முதல் படை வீடுல மலையேற்றி சாமியை கும்பலாமே, அப்படி அந்த ஐதீகத்தை பார்த்து நம்ம கார்த்தி தேவி ஏத்துன்னு நினைச்சிருந்தோம். அதற்கு திமுக அரசாங்கம் இப்படி தடை போடுதே, நமக்காக நம்மளை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கமே நமக்கு எதிராக செயல்படுறதா நீதிபதி குறிப்பிடுறாரு. ஒரு அரசாங்கம் இவ்வளவு கீழ்த்தரமா போகும் நாங்க என்னைக்கவே இல்லை. கீழ்த்தரமா தானே போயிடுச்சு. எவ்வளவு ஒரு அவசரம் பாருங்க. எப்படா ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கங்க, எப்போதுமே வந்து கடவுளை நீங்க தொட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க நகரவே மாட்டீங்க. நீங்க திமுக வந்து எம்ஜிஆர் காலத்துல 3 முறை ஆட்சி எழுந்து 11-12 வருஷங்கள் வனவாசம் இருந்தாங்க. ஜெயலலிதா அவங்களை ஆட்டி வச்சாங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா எங்க போனாங்க? ஆன்மீகத்தை நோக்கி போயிட்டாங்க.
எம்ஜிஆர் அவர்களும் வந்து திராவிட கொள்கையிலிருந்து வெளியே வந்துட்டு அதெல்லாம் வேணா நான் தாய் மூகாம்பை தான் என் தெய்வம்னு சொல்லி வந்துட்டார். சிவாஜி அவர்கள் திராவிட கொள்கையிலிருந்து வெளியில வந்துட்டு திருப்பதி போயிட்டு வந்துட்டார். கண்ணதாசன் திராவிட கொள்கையிலிருந்து வெளியில வந்துட்டு மேயர்சாமி போயிட்டு கண்ணனை கும்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஜெயலலிதா அம்மையார் அப்பதிலிருந்து இப்போ வரை மிகப்பெரிய ஒரு பக்திமான். ஓ பன்னீர்செல்வம் மிகப்பெரிய பக்திமான். எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய பக்திமான். இவர் மட்டும்தான் வந்து சிறுபான்மையர் ஓட்டுக்காக வேஷமிடுகிறார்கள். அது புரிஞ்சுங்க, இவங்க பக்திமான் கிடையாது. சொன்னது நினைவுட்டு விரும்புறேன். இந்துக்கள் ஓட்டு வந்து பெரும்பான்மையா நமக்கு கிடைக்கும், இந்துக்கள் ஓட்டு கன்சாலிடேட்டியா 100% இங்க போலாவுன்ற சூழ்நிலை வந்துச்சுன்னா இவர்கள் எல்லாம் பயணிக்கு பால் காவடி எடுப்பார்கள் அப்படின்னு சொன்னார். அதுதான் உண்மை. ஏன்னா அந்த கேப் இருக்கு பாருங்க, அந்த 30% 70% தான் போலாவது. இது 100% போல வந்தா சிறுபான்மையர் ஓட்டு தேவையில்லை உங்களுக்கு. இவங்கள்ட்ட ஸ்ட்ரெயிட்டா ஆட்கேக் எடுக்கிறதுனால சொம்படிக்கிறீங்க. அதுவும் திருப்பரங்குன்ற மலையில நீங்க தீபம் ஏத்துறதுக்கு எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொல்ற தர்காட்டையே போயிட்டு இது உங்க கல்லு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி பொய்யூரை உரைக்கிறீங்களே, நீங்களா மனிதர்களா? உங்களுக்கு நல்ல சாவு வருமா? அப்ப திரு ரகுபதி அவர்களுக்கு நம்ம பெரிய விஷயத்தை முறையிட்டு வருகிறோம். உங்களுடைய நாட்டுக்கோட்டை செட்டியாரை சேர்த்த நகரத்தார் தான் இன்றைக்கு காசியை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்துல போக்குவரத்து இல்லாத காலகட்டத்துல தமிழ்நாட்டில் இருந்து ராமேஸ்வரத்தில் இருந்து காசி போறதுக்கு எந்தெந்த இடத்துல எப்படி போனோம், எங்கெங்க உங்களுக்கு தங்கு விடுதி இருக்கு, எங்கெங்க உங்களுக்கு இலவச சாப்பாடு கொடுக்குறோம், நீங்க சேஃபா இருக்கிறதுக்கு. சாப்பாடு நகரத்தார் சங்கத்துல இருக்கக்கூடிய அந்த சாப்பாடு அவங்க சாப்பிட்டாங்க. கோயில் கர்ப்பகிரகத்துக்கு உள்ள நகரத்தார் சங்கம் சொல்லிட்டு தமிழ்ல எழுதியிருக்கோம். கோயில் உள்ள நகரத்தாருடைய தோட்டத்தை, அந்த கோயில் நகரத்தார் இடத்தில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் விளைவித்த பூக்கள் தான் முதல் அர்ச்சனைக்கு இங்க ஊர்வலமா கொண்டு போய் இங்க காசியில பண்ணுவாங்க. இப்பேற்பட்ட பெருமை மிகுத்த ஒரு குளத்துல பிறந்துட்டு இதுக்கு நான் சொல்றேன், பழனிக்கு காவடிகள் உனை தேடி ஆடி வரும், கால்நடையாய் பக்தர் கூட்டம் கோடி வரும். கால்நடையா பக்தர் காவடிகள் யாருமா நகரத்தார் தான் எடுத்து போவாங்க. பெரிய பெரிய பெருங்கொண்ட பணக்காரர்கள் நடப்பாங்க முருகரை பார்க்கறது. நான் பார்த்திருக்கேங்க, நான் கண்கூடா பார்த்திருக்கேன். பெருங்கொண்ட பணக்காரர்கள் நடப்பாங்க காவடி எடுத்துக்கிட்டு. அந்த மாதிரி ஒரு குளத்துல பிறந்துட்டு கேவலம் இந்த பதவிக்காக, கேவலம் அமைச்சர் வாழ்நாள் ஃபுல்லா அமைச்சர் ஆதிரியா, வாழ்நாள் ஃபுல்லா அமைச்சர் ஆதியா. நான் கேட்கிறேன், ரகுபதி அவர்களையும் சேகர் பாபி கேட்கலாம், லைஃப் லாங்கா உங்களால அமைச்சரா இருக்க முடியுமா? லைஃப் லாங்ல உங்களால அமைச்சரா இருக்க முடியுமா? முடியாதுல்ல. எவ்வளவு போய் மிஞ்சி போனா 3 மாசமா? 3 மாசத்துக்கு அப்புறம் நீங்க யாரு? செல்லா காசு. நீங்க கொள்கை குன்றா, சேகர் பாபு கொள்கை குன்றா, ரகுபதி கொள்கை குன்றா. எங்க இருந்தீங்க நீங்க முன்னாடி 2 பேரும்? எங்க இருந்தீங்க? அஇஅதிமுக. அதுல நீங்க அடிபட்டு போயிட்டீங்க. உங்களுக்கு கொள்கையும் கிடையாது, புடலாம் கிடையாதுல்ல. பதவி சுகத்துக்காக எம்எல்ஏ என்ற பதவி வேணும், அமைச்சர் என்ற பதவி வேணும், பணம் வேணும், பட்டாடைகள் வேணும் தான் நீ வந்து காசுக்காக மாறினவன். உங்களுக்கு கொள்கை கொண்டு இருந்தா கூட நான் ஏத்துப்பேன். இந்த கட்சியில இருந்தாரு, கடைசி இருந்து கட்சி கொள்கையில் உறுதியா இருக்காரு கூட ஏத்துப்பேன். அதுவும் கிடையாது. அப்ப ஏடிஎம்கேல இருந்து அங்க போயிட்டு உங்களுக்கு கொள்கையும் கிடையாது, புடலாவும் கிடையாது. அங்க போனோம்னா உங்களுக்கு திடீர்னு கடவுள் மறுப்பு கொள்கை எப்படி வருது? இதை வந்து ரகுபதி அவர்கள் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இங்க இருந்தார்ல, மினிஸ்டரா இருந்தார்ல, இந்த மாதிரி ஒரு வார்த்தையை ஊத்துனா ஜெயலலிதா அவங்களை விட்டுருப்பாங்களா? இது என்ன பணங்கள் எல்லாம் வந்து சுடுகாட்டில் தான் புதைக்கணும். அதே மாதிரி காலங்காலமா எப்படி புதைக்கிற மாதிரி வேற இடத்துல புதைக்கிற மாதிரி தீபத்தூள்ல எடுத்து காலங்காலமா வந்து வேற ஏதாவது ஏற்றிதான் இப்ப நீங்க வேத்த சொல்லிட்டு சட்டத்துக்கு புறமான தீர்ப்பை நீதிபதி வச்சிருக்காங்க. திரு ரகுபதி சொல்லிட்டு இருக்க முடியுமா? அதுல அவருக்காக தான் அந்த பட்டினத்தாருடைய உதாரணத்தை அவருடைய நகரத்தார் சமூகத்தில் பண்றாங்க. எனக்கு வந்து நான் சொல்றது, இப்போ 2-3 நகரத்தார் நண்பர்கள்ட்ட பேசினேன். அவங்க சொல்றாங்க, எங்க நகரத்தார் குலத்திலே பிறந்தது ரகுபதி பிறந்தது மிகப்பெரிய இழுக்குன்றாங்க. ஏன் தெரியுங்களா? அந்த சமூகம் கடவுளை துதிக்கிற சமூகங்க, கடவுளுக்காக தன் சொத்தை அழிக்கிற சமூகங்க. நீங்க நகரத்தார் தாங்க. நான் வந்து காரைக்குடியை சேர்ந்தவன், எனக்கு தெரியுங்க. எந்த கோயில் இருந்தாலும் அவங்களுடைய முதல் பணி இருக்குங்க, பங்களிப்பு இருக்குங்க. இன்னைக்கு காசியில இருந்து எந்த கோயிலுக்கு போனாலும் அங்க நகரத்தார் சமூகத்துக்கான ஒரு விடுதி இருக்கும். நீங்க குறைந்த அமௌண்ட்டை பேஸ் பண்ணி லெட்டர் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ. இப்ப சொல்ல, அந்த காலத்திலே பண்ணிட்டாங்க. இன்னைக்கு காசிக்கு ராமேஸ்வரம் மாட்டு வண்டியில ட்ரெயின்ல போற காலத்திலே எப்படி போகணும், எப்படி விடுதிகள் இருக்கும், எந்த வழியில நீங்க போனோம், எங்க சாப்பிடணும், எத்தனை மணிக்கு தரிசனம் கிடைக்கும் ஃபுல் கையேடு உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல வணங்கக்கூடிய ஒரு சமூகத்தில் பிறந்து கொண்டு இன்றைக்கு கேவலம் பதவிக்காக, கேவலம் படத்துக்காக இந்த மாதிரி ரகுபதி பேசுறது மிக மிக கண்டிக்கத்தக்கது. மிக்க நன்றி சார். பல்வேறு தகவல் நன்றி. நிகழ்ச்சி மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நேர்களே.